கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் சுகமாயிருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய நாமத்தில் வாழ்த்துகிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நமது வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களுக்கு நாம் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். சில காரியங்களுக்கு தேவனிடத்திலிருந்து பதில் வருகிறது, பல காரியங்களுக்கு தேவனிடத்திலிருந்து நமக்கு பதில் வருவதில்லை. ஆகவே சோர்ந்து போனவர்களாய், ஒருவேளை சில நேரம் ஜெபத்தின் மேல் விருப்பமில்லாதவர்களாய் கூட இருக்கலாம். எனக்கு தெரிந்த ஒரு தம்பி 2000 வருடத்தில் எனக்கு அவன் பழக்கமானான். நான் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஊழியத்துக்கு சென்ற பொழுது என்னோடு கூட அவர்கள் இருப்பார்கள். அவர்கள் கடலிலே மீன் பிடிக்கிற தொழில் செய்து வருகிறார்கள். அன்பான பாசமான தம்பிமார். பாருங்க, அவங்களுக்கு ஒரு வாஞ்சை, ஊழியம் செய்யணும், ஊழியத்துக்கு வரணும் அப்படின்னு ஆசை. பட் அவங்க குடும்ப சூழ்நிலை மிகவும் கஷ்டமான குடும்பம். அதனால் அவங்கள அந்த கடல் தொழிலை விட்டு வெளியே போகிறதுக்கு குடும்பத்தார் அனுமதிக்க மாட்டார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவங்க திடீர்னு குடும்பத்தெல்லாம் எதிர்த்து நான் ஊழியத்துக்கு போகிறேன் அப்படின்னு வந்தாங்கன்னா அவர்கள் எதிர்பார்த்தது என்ன? எங்களைப் போல பல ஊழியர்களோடு பழகினதுனால அவங்க இரவெல்லாம் எவ்வளவு நேரம் கிடைக்கோ அவ்வளவு நேரம் ஜெபித்து, மற்றபடி நம்மளும் ஊழியம் செய்யும்போது கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார் அப்படின்னு எதிர்பார்த்து வந்தாங்க. ஆனால் ஊழியத்துக்குன்னு வந்த பிறகு பார்த்திங்கன்னா, முதல் கொஞ்ச நாட்கள் கைப்பிரதி வாங்கி தெரு தெருவாக கிராமமாக போய் ஊழியம் செய்ய ஆரம்பித்தாங்க. உற்சாகமாக செஞ்சாங்க. ஒரு 2-3 மாதம் செஞ்சாங்க. முதல்ல பொருளாதாரத்தில் நெருக்கடி வந்தது. இரண்டாவது, அவர்களுக்குன்னு ஒரு ப்ராப்பர் இடம் இல்லாமல் பரதேசிகளாக தானே சுவிசேஷ ஊழியத்தை செய்ய முடியும். அப்படி செய்து கொண்டு இருந்ததுனால அவர்கள் மனதில் சோர்ந்து போனாங்க. நம்மளை யாருமே அங்கீகரிக்கலையே, யாருமே நம்மளை நேசிக்கலையே, யாருமே நமக்கு உதவி செய்யலையே அப்படின்னு சொல்லி சோர்ந்து போனார்கள். சில மாதங்கள் கழித்து அவர்களை பார்த்த பொழுது கவலையோடு பேசினான். அண்ணே, நாங்களும் உங்களை மாதிரி தானே ஊழியத்துக்கு அர்ப்பணித்து வந்தோம். ஏன் எங்களை யாரும் அங்கீகரிக்க மாட்டேங்கிறாங்க, யாரும் எங்களுக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க, பல விதத்தில் நெருக்கப்படுகிறோம், மனதில் சோர்ந்து போயிருக்கிறோம், ஜெபிக்கிறதுக்கே விருப்பம் இல்லைண்ணே, ஜெபிக்கிறதுக்குன்னு வனாந்திரத்துக்கு வாரோம், அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்து யோசித்து கொண்டே இருக்கிறோன்னு சொன்னாங்க. அப்போ தான் நான் அவங்ககிட்ட சொன்னேன், வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, உழுகிறவன் நம்பிக்கையோடு உழக்கடவன் இருக்கு, காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான்னு இருக்கு. நீங்கள் ஊழியம் செய்யணும்னு வந்துட்டீங்கன்னா வேற எதை குறித்தும் கவலைப்படக்கூடாது, எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. நம்மளை மக்கள் அங்கீகரிப்பாங்களா, நமக்கு காணிக்க தருவாங்களா, நமக்கு இடம் வாங்கி தருவாங்களா, அப்படி எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. உங்கள் கையில் சத்துவம் இருக்கிற வரைக்கும் நீங்கள் பிரயாசப்படுங்க. உங்கள் கையில் சத்துவம் இல்லைன்னா கொஞ்சம் உபவாசத்தோடு தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்க ஆரம்பிங்கன்னு அவர்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு, லூக்கா 1:13 பாருங்கள். சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இந்த வசனத்தை அவர்களுக்கு காண்பித்தேன். பாருங்கள், சகரியாவும் எலிசபெத்தும் வயது முதிர்ந்த காலத்தில் ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பி அவர்களிடத்தில் பேசுகிறார், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அவங்க எப்போ ஜெபிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க? 30 வயசில் ஜெபிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க, ஒரு குழந்தை வேணும்னு. 40 வயசு வரைக்கும் காத்திருந்திருப்பாங்க, ஒரு குழந்தை கிடைக்கும் அப்படின்னு. ஆனால் அவங்களுக்கு 30 வயசுலேயும் குழந்தை கிடைக்கல, 40 வயசுலேயும் குழந்தை கிடைக்கல. 2 பேரும் வயது முதிர்ந்த காலத்தில் கர்த்தர் அவங்கள பார்த்து சொல்கிறார், உன் ஜெபம் கேட்கப்பட்டது. யோசித்து பாருங்கள், நீங்களும் நானுமா இருந்தால் சந்தோஷப்பட்டிருக்க மாட்டோம். ஆனால் சகரியாவும் எலிசபெத்தும் மிகுந்த சந்தோஷம் அடைந்தார்கள் என்று பார்க்கிறோம். அதான் அந்த தம்பிமாருக்கு சொல்லி, தேவன் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்கிற வரைக்கும் பொறுமையாக அமர்ந்து ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். பாருங்கள், 4 தம்பிமார்கள் ஊழியத்துக்கு வந்தாங்க. அதில் ஒரு தம்பி சோர்ந்து போனவரா மீண்டும் கடலுக்கு போயிட்டார். ஆனால் மீதி 3 பேர் பாருங்கள், வைராக்கியமாக இருந்து இந்த ஊழியத்தை செய்தே தீர்வோன்னு சொல்லி கஷ்டத்தில், பசியில், போராட்டத்தில் அவங்க ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி ஆண்டவருடைய கிருபையில் நாகலாபுரத்தில் ஒருத்தர், கன்னிராஜபுரத்தில் ஒருத்தர்,
திருச்சியில் ஒருத்தர்னு மகிமையாக தேவனுடைய ஊழியத்தை செய்து ஆசீர்வாதமாக இருக்காங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எதற்காக நான் இதை சொல்கிறேன்னா, உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் அநேக நன்மைகளுக்காக காத்திருந்து ஜெபிக்கலாம். ஜெபத்துக்கு உடனே பதில் வராதது போல இருக்கும். சோர்ந்து போயிடாதீங்க, ஜெபத்தை விட்டுறாதீங்க. நமது ஆண்டவருக்கு ஒரு அழகான பேர் இருக்குது, ஜெபத்தை கேட்கிறவரே. மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள். நிச்சயமா உங்கள் ஜெபம் ஒரு நாள் கேட்கப்பட்டு தேவன் நல்ல பதிலை தருவார். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஆகவே ஜெபம் கேட்கப்படாதுன்னு நினைக்காதீங்க. என் ஜெபம் கேட்கப்படலைன்னு வருத்தப்படாதீங்க. என் ஜெபத்துக்கு பதில் இல்லைன்னு சோர்ந்து போகாதீங்க. நிச்சயமாக உங்கள் ஜெபம் கேட்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. கர்த்தர் அதுக்கு பரத்திலிருந்து பதில் தந்து உங்களை நன்மையால் நிரப்புவார். நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த பரிசுத்தமான காலை வேளையில் உமது பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இதோ சோர்ந்து போனவர்களை எல்லாம் கர்த்தர் தட்டி எழுப்புவீராக. உமது கிருபை அவர்களுக்கு காண்பிப்பீராக. தமது பரிசுத்த முகத்தை உமது பிள்ளைகள் மீது பிரகாசிக்க பண்ணி அவர்களை ஆண்டவரை தாங்கி நடத்துவீராக. உமது கிருபையானது அவர்களோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரை, இந்த புதிய ஆண்டுக்குள் பிரவேசித்திருக்கிற உமது பிள்ளைகளின் ஜெபங்களுக்கு பதில் கொடுத்து நீர் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.